கிறிஸ்துக்கள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். உன்னதரின் ஆசீர்வாதத்தினால் இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கோடாகோடி நன்றி செலுத்தி நம்மை நடத்துகிற அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடியால் கடந்த மாதம் முழுவதும் ஒரு தீங்கும் அணுகாதபடி எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்த கர்த்தர். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பூரண கிருபை விளங்கினது. தேவைகள் மத்தியில் அவர் குறைவின்றி நம்மை வழிநடத்தினார். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையின்படியே எந்த குறைவின்றி நம்மை நடத்தின நம்முடைய தகப்பனுக்கு எல்லா துதி கன மகிமையை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலும் நம் நடுவில் வாசம் செய்யும் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார். தேவ பிள்ளைகள் கூடும் எந்த இடத்திலும் அவர் வருவேன் என்று சொன்னவர். இந்த மாதம் சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாக்குத்தத்தமாய் தருகிறார். சீயோன் குமாரத்தையே கம்பீரமாய் பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவர். கர்த்தாதி கர்த்தர் நம் நடுவில் வந்து வாசம் பண்ண வேண்டுமானால் நாம் கம்பீரித்து பாட வேண்டும். தேவ பிள்ளைகள் தேவனை துதிக்கும் போது அந்த துதியின் மத்தியில் அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம் நடுவில் வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன் அவர். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே நாம் எதை கண்டும் கலங்காமல் சந்தோஷமாக கம்பீரித்து பாடி துதித்து அந்த மேன்மைகளை பெற்றுக் கொள்வோம். சங்கீதக்காரன் 46:5 சொல்கிறார், தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படியே அவர் நம் நடுவில் இருக்கும்போது நாம் சகாயம் பெற்று நன்மைகளை சுதந்திரிப்போம். எனக்கு அன்பானவர்களே, யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் கானா ஒரு திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யாரெல்லாம் இயேசுவை அழைக்கிறீர்களோ அங்கே இயேசு வருவார். திருமண வீட்டில் இயேசு அழைத்ததினால் இயேசு அங்கு வந்திருந்தார். திருமண வீட்டில் அந்த குறை நிறைவாய் மாற்றப்பட்டது. வெறும் தண்ணீர் சுவைமிக்க திராட்சரசமாய் மாறினது. அந்த திருமண வீட்டார் இயேசுவை அழைத்திருந்தார்கள். அன்பானவர்களே, தேவனை எப்படி அழைக்க முடியும்? உங்கள் துதியின் சத்தத்தால் மகிழ்ந்து துதித்து உயர்த்தும் போது அவர் உங்கள் நடுவில் இறங்கி வருவார். அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் அவர். உங்கள் வெறுமைகள் மாறும். இந்த மாதம் உங்கள் வெறுமைகள் மாற தேவனை நன்கு துதித்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது உங்கள் வெறுமைகளை மாற்றி எப்படி தண்ணீர் சுவையுள்ளதாய் மாறினதோ அதே போல உங்கள் வாழ்க்கை பயணம், உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் சுவையுள்ளதாய் மாறி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். துதிக்கும் போது உங்கள் முன்பாக இருக்கிற எரிகோக்கள் நொறுங்கி விடும். அன்பானவர்களே, முன்னேறி செல்ல விடாதபடி உங்களுக்கு முன்பாக தடையாயிருக்கிற செங்கடல்கள் பிளக்கும், யோர்தான்கள் பின்னிட்டு திரும்பும். எப்போதும் உடன்படிக்கை பெட்டியை நாம் மறக்காதபடி, அதாவது உடன்படிக்கையின் தேவனை நாம் மறக்காதபடி அவரில் நிலைத்திருக்கும் போது எல்லா வல்லமைகளும் விலகி போகும். எனக்கு அன்பானவர்களே, எல்லா தடைகளையும் எழும்பி நிற்கிற எல்லா வல்லமைகளையும் போராட்டங்களையும் நம்முடைய துதியினால் நொறுங்கி விழச் செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ பிள்ளைகளே, உங்கள் துதியின் சத்தம் அதிகமாக அதிகமாக மீகா 2:13 சொல்வது போல தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். உங்கள் தடைகள் விலகி நீங்கள் வாசல் வழியாய் உள்பிரவேசிப்பீர்கள். என கண்பானவர்களே, இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணும்படி அவரை கம்பீரமாய் பாடி துதித்து அவருக்குள்ளாய் நீங்கள் வாழும்போது உங்கள் நடுவில் வந்து உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். தடைகளை நீக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் எடுத்து தருவார். துதியின் சத்தம் அதிகமாய் எழும்புகிற இடத்துல கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினபடி இந்த மாதம் முழுவதும் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதத்திலே தலைகளை உயர்த்தி ஆசீர்வதித்த தேவன், இந்த புதிய மாதத்திலே உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். வல்ல தகப்பனே, நீர் எங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணும்படி உம்முடைய துதியின் ஆவியினாலே எங்களை நிரப்பி நீர் அற்புதத்தின் தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். துதியின் சத்தம் எங்கு எழும்புகிறதோ அங்கே அதன் நடுவில் நீர் வாசம் பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீர். அந்த உம்முடைய வார்த்தையின்படி இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு ஜெயமெடுக்க இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. மேன்மேன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து ஜெயமெடுத்து அநேகருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விலகாத பிரசன்னம் பாதுகாப்பு உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, வேண்டுதல் செய்கிறார்களோ, வேண்டுதலை கேட்பவர் மட்டுமல்ல, அதற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் என்பதை உம்முடைய பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம். மேலும் கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளும் இருக்கட்டும். இந்த புதிய கல்வி ஆண்டிலே கர்த்தாவே, படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் போதுமானவராய் இருப்பீராக. நீர் கொடுக்கிற சகல ஞானத்தின் ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைத்து அற்புத அடையாளங்களாய் மாற்றுவீராக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காக, ஜெயத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.